Praise God. யாத்ராமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவருடைய வாக்கு செவிகூட என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது. அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து, ஏன் அவருடைய சமூகத்தில் நம்ம எச்சரிக்கைனா, ஆண்டுடைய வருகை, இரண்டாவது வருகை வெகு சீக்கிரமாக இருக்க போகிறது. உலகில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. நோவா நாட்கள் நடந்ததை போல, லோத்து நாட்களில் நடந்ததை போல ஆண்டுடைய வருகை சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டு சொன்ன எச்சரிப்பின் சத்தம் இன்றைக்கு எங்கும் எதிர்கொலித்துக் கொண்டே இருக்கிறது. எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் கூட ஆண்டவர் வருவார். ரகசிய வருகை இருக்கிற ரகசிய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உதாசீனமான வாழ்க்கையை செவி கேட்டும் கேட்காதவர்களாகவும் கண்டும் காணாதவர்களாகவும் நம்ம இன்னைக்கு ஒரு கல்லை போல ஒரு மண்ணை போல எதே போல நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஸோ இப்படி அணிலங்கள் நம்ம குளிரலாமான ஒரு வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு 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 இதில்லாமல் ஒரு உணர்ச்சிட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா நம்ம விழித்திருக்க வேண்டிய வேலை தான். ஏன்னா சாத்தான் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதிலெல்லாம் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதெல்லாம் எதிர்த்து நிற்கணும். அப்போ எதிர்த்து நிற்கும் போது தான் நம்மளால் ஆண்டுடைய வருகையில் போக முடியும். ஸோ என்பன தேவ ஜனமே, எவ்வளோ நாட்கள் கிறிஸ்துவாக வாழ்ந்தோன்ற ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ நாட்கள் வாழ்கிறது காட்டிலும் எவ்வளோ நாட்கள் ஆண்டுக்காக நம்ம வாழ்ந்துருக்கிறோம், அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்ம அநேகர் அதை யோசிக்கிறதும் கிடையாது, சிந்திக்கிறதும் கிடையாது. சிந்திக்க வேண்டிய நேரத்தில் நம்ம சிந்திக்கலைன்னா, செயல்பட வேண்டிய நேரத்தில் நம்ம செயல்படலைன்னா ஒரு நாள் அழ வேண்டியது இருக்கும். ஸோ அந்த நாளுக்கு நீங்கள் நெருங்கி போயிடக்கூடாது. ஸோ இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருங்க. அவருடைய வாக்குக்கு நீங்கள் செவி கொடுக்கறவர்களாக இருக்கணும். முதலாவது எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது வாக்குக்கு செவி கொடுக்கறவர்களாக இருக்கணும். நம்ம வாக்கு செய்யணும்னா அவனுடைய வசனம் தான். அப்போ அந்த வசனம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸோ என்பன தேவச்சனமே, கிளைமேட்டு ரொம்ப இருக்குது, மூச்சு அதிகமாக வாங்குது, வெப்பம் இன்னைக்கு அதிகம், இன்னைக்கு சூடு இன்னைக்கு அதிகமாக இருக்குது இன்னைக்கு. ஆனாலும் ட்ராவல் பண்ணுறேன் இந்த பகுதியில். எனக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. Praise God. The world will say you are a sinner. The world will say you are a prostitute. The world will say you are dirty. The world will say you are a foolish. The world will say you are negative. The world will say you are a rejected. The world will say you are nothing in your life. But the Bible says God choose the foolish one. God says you are my child. You are my son. You are my daughter. So my God will look like that way only. The people will different, look the different in the way. But my God, look, you are my child. You are my daughter. You are. So my dear brothers and sisters, never worried about anything. See the God. Never watch the people. Go on your way. My God will change your life. Blessings is coming on your way. Coming days, God going to use you more powerfully and more anointingly. So, என்னோட பயணத்தை பார்த்தீங்கன்னா அலிகரை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ போயிட்டுருக்கிறேன். ஸோ ரோடு சிங்கிள் ரோடு தான். ஸோ இது ஹைவே கிடையாது, நேஷனல் ஹைவே கிடையாது. ஹைவே தான், பட் இது நேஷனல் ஹைவே கிடையாது. பட் இதுதான் அலிகருடைய ரோடு. ஸோ 37 கிலோமீட்டரில் ஒரு 29 கிலோமீட்டர் இன்னும் நான் போய் ரீச் ஆக வேண்டியது இருக்குது. ரைஸ் காட், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்துட்டு இருக்காரு என்னோட பயணத்தில். ஸோ வாரவழியில் நிறைய ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மக்களுக்கு இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த மக்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். ஸோ ஜெபிக்கும் போது அவர்கிட்ட பெரிய காரியங்களை செய்வார். ஸோ அது மாதிரி குறிப்பாக சொன்னால் அந்த யூபியில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கடினம். ஸோ அதுவும் இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அதனால் கர்த்தர் வழி நடத்துகிறாரு. ஆண்டோட ஆசீர்வாதம், அவருடைய இறக்கங்கள் தான், வேறு என்ன சொல்ல முடியும். பிரைஸ் காட். இந்த இடத்துக்கு பாரு சசினி, இந்த இடத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸோ குறுக்க மறக்கே வருவாங்க இந்த பைக்கில் வர்றது பெரிய ஒரு சிக்கல். ஸோ இந்த இடத்துக்கு பேர் சாசினி. ஸோ இந்த மக்களுக்காக நம்ம ஜெபி, அந்த மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம், ரட்சிப்பாக ஜெபிக்கலாம், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கலாம். ஸோ திரும்ப அடுத்த பைக்கு. ஸோ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செம்ம சூடாக இருக்குது, முடியல. பட் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும், போயிட்டுருக்குறேன். ப்ரைஸ் காட். ஸோ இன்றைக்கி ஆண்டோட கிருபைனால இன்றைக்கி நிறைய பட்டணங்கள், கிராமங்கள், பல பகுதிகளில் என்னை கடந்து போகிறதுக்கு பெரிய கிருபை கொடுக்குறாரு. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடம் ஸ்பாட்ஸை நான் கடந்திருப்பேன். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடங்களை கடந்து நம்ம செல்லும்போது அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்க முடிகிறது. அந்த மக்களுடைய ரட்சிப்பு, அந்த மக்களுடைய பாதுகாப்பு, அந்த மக்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஜெபிக்க முடிகிறது. அந்த மக்களுடைய மாற்றங்களுக்காக நம்ம ஜெபிக்க முடிகிறது. மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஸோ ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு ஆசீர்வாதத்தின் எழுப்புதலை ஆண்டு கொண்டு வர வேணும். பெரிய ஒரு மனம் திரும்புதல். ஆனால் நினைவு பட்டணம் எப்படி ஒரு மனம் திரும்புதல் உண்டாச்சோ, அதே மாதிரி இந்திய தேசத்தில் இருக்க எல்லா பட்டணங்களும் ஒரு பெரிய மனம் திரும்புதல் வரணும், எழுப்புதல் வரணும். ஸோ பைபிள் பரிசுத்த வேதம் சொல்கிற கால் மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக கொடுப்பேன் சொன்ன மாதிரி. ஸோ நம்ம போகிற இடங்கள் எல்லாமே ஆண்டு ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கணும். பெரிய ஒரு அங்கே இருக்கிற திருச்சபை, அங்கே இருக்கிற போதகர்களுடைய ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகணும். ஏனோ தானோ வாழ்கிற
மக்கள் மத்தியில் ஆண்டு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். பாவத்திற்கு அடிமை கிடக்கிறவங்க, சாபத்துக்கு கிடக்கிற ஜனங்கள், பில்லிசுனத்துக்கு அடிமை கிடக்கிற ஜனங்கள், மதுபானத்திற்கு பலவிதமான தீய பழக்கங்களுக்கு, பாவ பழக்கங்களுக்கு அடிமை இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மாற்றப்படணும். ஸோ அதெல்லாம் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தாலே தேசம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தால் ஒரு பெரிய ஆற்றங்களை கொண்டு வர முடியும். ஸோ என்னுடைய நம்பிக்கை, ஸோ நான் போகிற இடங்களில் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்காருன்னு சொல்லிட்டு அதை கண்ணால் என்னால் என் கண்களால் அதை பார்க்க முடிகிறது. வரைகிற நாட்கள் ஆண்டு பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் நம்முடைய தேசத்தின் மேலே. ஸோ அதுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன். நிச்சயமாக நான் ஆண்டவர் நினைத்து ஒரு நாளும் தடைப்படாத, ஆண்டு எதை நினைத்திருக்காதோ ஆண்டு நிச்சயமாக அதை செய்வான்ற நம்பிக்கை, விசுவாசம் எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட பயணம் போயிட்டே இருக்குது. ஸோ கிளைமேட் இன்னைக்கு அதிகமாக வெயில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது பின்னாடி வெயில் எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்குன்னு சொல்லிட்டு. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த மக்களுக்காக ஜெபிக்க முடிகிறது. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறாரு இந்த ஜெப யாத்திரையின் மூலமாக. பிரைஸ் காட். இந்த உலகம் உன்னை ஒரு விபச்சாரின்னு சொல்லும், இந்த உலகம் ஒரு ஏமாற்றுக்காரன்னு உன்னை சொல்லும், இந்த உலகம் உன்னை ஒரு திருடன்னு சொல்லும், இந்த உலகம் உன்னை ஒன்றுக்கு உதவாதன்னு சொல்லும், இந்த உலகம் உனக்கு ராசியே இல்லைன்னு சொல்லும், இந்த உலகம் உன்னை தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னை தள்ளாத ஒரு நேசர் இருக்கிறாரு. என்னை விபச்சாரியாக நான் இருந்தால் கூட என்னை நேசிக்கிறார். நான் திருடனாக இருந்தாலும் என்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கார். நான் ஒன்றுக்கும் உதவாத கரையாக இருந்தாலும் கூட என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்துங்க. அந்த இயேசு கிறிஸ்து என்னை ஒருபோதும் மறவாத தேவன், என்னை ஒருபோதும் தள்ளாத தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன். உலகம் உங்களை ஒரு விதமாக பார்க்கும், ஆனால் ஆண்டவருடைய பார்வை பார்த்தீங்களா, அது உங்களை சந்தோஷத்தில் ஒரு அன்பு கூறுகிற ஒரு பார்வை, உங்கள் பாவங்களை மாற்றுகிற ஒரு பார்வை. எந்த பாவியும் கெட்டு போகுது என்னுடைய சித்தமானதோ அல்ல. அப்படின்னா ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார்ல, பாவிகளை நேசிக்கிறார். மனம் திரும்பணும் இல்லை, அப்போ மனம் திரும்பதுக்காக தானே ஆண்டவர் வந்தார் பரலோகத்திலிருந்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. ஸோ அப்படிப்பட்ட பாவிகளை நேசிப்பதற்காக தான் இன்னைக்கு ஊழியங்கள் தேவையாக இருக்கிறது. அந்த பாவியை நம்ம நேசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நேசிக்கிறது, அவன் பாவி, அவன் திருடன், அவன் வேச்சக்காரன், அவன் கள்ளன், அவன் ஒன்றுக்கு உதவன். இன்னைக்கு எல்லாரும் உதறி போட்டுட்டே இருக்கோமே, இது உண்மையிலே நியாயமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். சிந்திக்க வேண்டிய காலத்தில் சிந்திக்காமல், செயல்பட வேண்டிய காலங்களில் செயல்படாமல், என்னைக்கு தான் ஆண்டு கண்டி நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்க போகிறோம், செய்ய போகிறோம்? கொஞ்சம் யோசிக்க வேண்டியது கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாலே இன்னைக்கு மாறி போய் கொண்டு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு காண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நிலைமைகள் மாற வேண்டாமா? இயேசுக்காக வாழுங்க, சாட்சியாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்ட்ரெயிட் பல்வால் ஸ்ட்ரெயிட், ஏற்கனவே பல்வால் முடிச்சிட்டேன். அலிகர் ஸ்ட்ரெயிட். Praise God. Today I pedaled my cycle from Hadras to the Aligarh, nearly 37 kilometers. I want to thank to the God. I was crossing so many places, so many villages, so many places. Let's pray for these places. Nearly 37 kilometers. More than people, thousands more than people are living in here in these places. Let's pray for the salvation. We pray for the transformation and the revival of the places. Let the name of the Jesus Christ will be glorified. Praise God.